بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي لا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் சலாமும் ஸலவாத்தும் சொன்னவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. என் இனிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அன்பு சகோதரர்களே, தனவான்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் தேர்வு செய்திருக்கின்ற தலைப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழிவின் பாதையை நோக்கி செல்கின்றார்கள். அழிவின் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியல, அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வெற்றியின் பாதைக்கு போய்கிட்டே இருக்கோம், ரொம்ப பலஸ்தீன் மக்களை கொன்னுட்டோம், கட்டடங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம். அவனோட கணிப்பு, கட்டடங்களா அழிச்சிட்டோம், பெண்கள் குழந்தைகளை ரொம்ப கொன்னுட்டோம், அப்ப நம்ம தானே வெற்றியின் பாதைக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கிறான். ஆனா இப்போ உங்கள்கிட்ட நான் பட்டியலிட்டு சொல்ல போறேன், அவன் சந்திச்ச அழிவுகள் என்ன, அதையும் தெரியணுமா இல்லையா? நம்ம அவங்க என்னென்ன அழிவுகளை சந்திச்சிருக்காங்க அதையெல்லாம் மறைக்கிறான் உலகத்துல. ஆனா அது வெட்ட வெளிச்சமா ஆகுது, எல்லாருக்கும் தெரிய வருது. அது எத்தனை நாளைக்கு மறைப்ப? அதுல உங்களுக்கு பட்டியலிட்டு நான் சொல்றேன். முதல் தடவையாக, அதாவதுங்க, இஸ்ரேல்ல பெத்தலியன் இருக்கான், நிறைய பெத்தலியன், ஒரு பெத்தலியன் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க சோல்ஜர். அதுல ஒரு பெத்தாலியன் 2023 இருந்து ஒரு கணிப்பு ஒரு செய்திருக்கிறாங்க. எத்தனை பெர்சன்டேஜ், எத்தனை விழுக்காடு அவங்க பெரிய ஒரு இக்கட்டான ஒரு, அதாவது என்ன, காயங்களோடு அவங்க சோல்ஜர்லாம் படு காயம். ஏன்னா அவங்க எத்தனை ஆயிரம் பேருனா 22,000 பேருங்க. அவங்க 2023 சரியான ஒரு என்ன உடம்புல அவ்வளோ காயங்கள். இனிமேல அது போர் செய்யறதுக்குள்ள ஒரு தெம்பு இருக்குமானா இல்ல, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. சரியா? அது 22,000 ஒரு பெத்தலியன் தான். அவன் இருக்கணும் மாதிரி மற்ற பெத்தலியன்ல ஆய்வு செய்யப்படலை. இப்போதுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, இது போதும். அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 1,00,000க்கு மேல வருது. அது இவனுடைய அழிவு. ரெண்டாவதாக, அவங்களுடைய சோல்ஜர்ஸ்ங்க 58%, அப்படின்னாக்கா 100ல 58 பேருக்கு மென்டல் ஆயிட்டாங்க. 100 பேருங்க இருக்கிறான், பாதிக்கு பாதி மென்டல் ஆயிட்டான். மென்டல்னா தெரியுங்களா? வீட்டுல அப்படியே உட்கார்ந்துருப்பான், சொந்தமா பேசிக்கிட்டே இருப்பான், அங்க கையை காட்டுவான், அங்க கையை காட்டுவான், மென்டல் ஆயிட்டான். மனவியாதிக்கு வாங்கல, அது மனவியாதியோடைய டாக்டரை தான் சந்திச்சு பேசணும். டாக்டர் இப்படி இருக்கிறானே, என்ன செய்யலாம், அவன் சொல்லுவாங்க. அப்ப அங்க பாருங்க, இம்மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. ஆனா பலஸ்தீன் மக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாத்தியெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாவும் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறானே, இந்த அநியாயக்காரங்களை தண்டிக்க மாட்டேங்கிறானே. ஆனா இங்க பாருங்க, பலஸ்தீன் மக்கள் 2 மந்திர சொல் வச்சிருக்காங்க, அது போதுங்க அவங்களுக்கு. என்ன நடந்தானோ ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அல்லாஹு அக்பர். இறந்து போயிட்டாங்களா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட போயிட்டோம். எப்படி மறுநாள் மறு வாழ்க்கை, ஏன்னா மறுமையோட வாழ்க்கை சிறந்தது, அது நிரந்தரமானதுன்னு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கைங்க அவங்கள இன்னும் மூவ் பண்ண வைக்கிது. பத்தியெல்லாம் சூப்பருங்க. நாலாவது,
இஸ்ரேல்ல உள்ள மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சான்ல இவன் சைத்தான் யாவூருக்கான மனித குலத்திலே கேடு கட்டவும் இவன் தான். பெஞ்சமின் சைத்தான் யாவு கொண்டு வந்து வச்சாங்க வெளியூர் நாட்டுல. அவெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, போலந்து அங்க எங்கெல்லாமோ இருக்கிறான், பிரான்ஸ் யூரோப்பு இல்லைன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வைக்கிறான். இவங்க என்ன பலஸ்தீன் மக்கள் எல்லாம் கொன்னு குவிச்சு அந்த இடத்துல எல்லாத்தையும் தரமட்டமாக்கி இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களாம் விளக்கண்ண. அவனு என்னமோ பரதேசியா வீடு வாசல் இல்லாத அவனுங்க மாதிரி அவங்கள கூட்டு வந்து பலஸ்தீன் பூமியில இவங்களெல்லாம் கொண்டுட்டு அவங்கள வைக்க போறாங்க. ஆனா இப்போ நடக்கிற சூழ்நிலைய பார்த்துட்டு வந்தவங்க எப்படி முடிவு செய்துட்டாங்க, அடே நம்மளுடைய நாட்டுக்கே போயிருவோண்டா, இவனை நெத்தஞ்சாவு நம்பிலாம் நம்ம இங்க காலத்தை ஓட்ட முடியாது, என்னைக்குமே அபாயத்துல நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம், நம்ம அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு எல்லாம் நம்ம பலியாக வேண்டியதா இருக்குது, வானாவே வானா இந்த வாழ்க்கை நம்ம நாட்டுக்கே போயிருவோம்னு சொல்லி அவனுங்களுக்கு டூவல் பாஸ்போர்ட் இருக்கு. டூவல் பாஸ்போர்ட்னாங்க இங்கேயும் தங்குவான், அவன் முதல்ல இருந்து இருந்தாலும் அந்த நாட்டிலையும் அவன் போய் தங்க முடியும், அவனோட நாட்டின்னு சொல்லி அவனுக்கு அந்த உரிமை இருக்கு, அந்த சலுகை இருக்குது. அதனால அவன் என்ன செய்துட்டான், ரொம்ப பேரு என்ன எல்லாம் வந்து வெளியாகிறாங்க, எங்க அவங்களோட பழைய நாட்டுக்கே போறாங்க. ரொம்ப பேர் வெளியே ஆயிரக்கணக்குல வெளியாகிறோம், லட்சக்கணக்குல வெளியாயிட்டானுங்க. ஏன்னா அதனால ஆறாவதாக அவன் வந்து உலகத்துலங்க இப்ப நிறைய ரெக்ரூட் பண்ண நினைக்கிறான் அஷ்கார், புது அஷ்கார்களை. ஏன்னா ரொம்ப பேருங்க அவங்கள நிறைய ஆயிரக்கணக்குல செத்துட்டாங்க, அவனை கொடுக்க மாட்டானே, எத்தனை பேர் செத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா நம்ம பலஸ்தீன் மக்கள் கணக்கு வச்சுக்கொண்டே இருக்காங்க. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த பிரேதத்தை கொண்டு போகும்போது எல்லாம் நோட் டவுன் பண்றாங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு. இடிபாடுகள் கீழே கிடக்குறாங்கல்ல, அந்த கணக்கெல்லாம் எடுக்கல, அது ஒரு கணிப்புல சொல்றாங்க. இவங்கள வந்துங்க 15,000 பேரு டிஸ்ஏபிள், அப்படின்னா காலு கை இழந்தவங்க. யாரு? இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ். கை கால் இழந்தவங்க 15,000 பேர் இருக்கான், ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா அப்போ இவன் இந்த மாதிரியா இருக்கிற நிலையில அவன் ரெக்ரூட் பண்ண நினைக்கிறான், இன்னும் வெளியே இருந்து இன்னும் சோல்ஜர்ஸ்களை எடுக்கலான்னு. ஆரம்பத்துல வந்துட்டு இருந்தானுங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறான்டா, இந்தியால இருந்தெல்லாம் போனானுங்க, இன்னும் எத்தனையோ நாடுகள்ல இருந்து போனானுங்க. ஆனா அவங்களும் போய் சூழ்நிலையை பார்த்து வரானுங்க, ஆஹா இங்க வந்தோம்னா ஏதோ காசு கிடைக்கும்னு பார்த்தா நம்ம பொட்டியில தான் நம்ம நாட்டுக்கு திரும்புவோம் போல இருக்கு, பெணப்பட்டியில தான் திரும்புவோம்னு சொல்லிட்டு அவங்களும் எவனும் இப்போ வரதில்லை. போடா, உலகமே உன்னை வெறுக்க ஆரம்பிக்குது, உலகமே காரி துப்புது, நீ செய்யற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இதுக்கு நாங்க உடந்தே ஆக மாட்டோம் பாண்டு போறான், வரவும் மாட்டான். இன்னும் என்ன செய்யறான், இன்னும் அநியாயங்கள், அவனோட அநியாயங்களை கேட்டுக்கிட்டே வாங்க. ஏழாவதுங்க யூடியூப் இருக்க, இதுல வந்து உலகத்துல நடக்கிற எல்லா சரித்திரங்களும் பதிவு செய்யப்படும், அதுல பதிவு செய்யப்படும். ஏன்னா பிற்காலத்துல மக்களுக்கு தெரியணுமேன்னு சொல்லி அவங்க அதுல பார்க்கலாம். அவனுக்குங்க எத்தனையோ மில்லியன் கொடுத்து, யாரு? சைத்தான் யாவு மில்லியன் கொடுத்து அதெல்லாம் அழிச்சிரு, நாங்க செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் உலகத்துல காட்டாத, அந்த யூடியூப்ல இருந்து அதெல்லாம் எடுத்துரு, எத்தனை மில்லியன் வேணும் நான் தரேங்கிறான். அங்கேயும் என்ன லஞ்சம் கொடுக்குறான். அவன் லஞ்சம் கேஸ்ல தான் நிறைய இருக்கிறான். இப்ப கேஸ் அவன் ஊர்லயே ஓடுது அவனுக்கு கேஸ், இங்க லஞ்சம் செய்யறான். நான் லஞ்சம் தரேன், அவனுக்கு தரேன்ட்டு அவ்வளவு வசதி, அதெல்லாம் எடுத்துரு, யூடியூப்ல இருந்து அழிச்சிருங்கிறான். அதெல்லாம் நடக்காது, அது அந்த யூடியூப்ல இருக்கு, இருந்து கொண்டுதான் இருக்குது. சரி, ஏழாவதாக இந்த சாட் ஜிபிடி வாங்க, சில கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கலன்னா அதுல போய் இந்த சாட் ஜிபிடி வாங்க, அதுல நீங்க உங்க கேள்வியை வச்சீங்கன்னா அதுக்கு பதில் தரும். அந்த சாட் ஜிபிடியும் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுங்க ஒரு மனுஷன் இருப்பான், அந்த மனுஷனோட இதை எடுத்துக்கிட்டானா போதும், அந்த மனுஷன் என்னமோ ஒரு தவறு செய்யறப்ப நீங்க பாப்பீங்க சில டிக்டாக்ல, ஏன்னா ஈரான்ல இருந்து அவரு ஓடி வர மாதிரி, டொனால்ட் ட்ரம்ப் ஓடி போற மாதிரி, அப்புறம் நெத்தன்யாவு, இப்படி எல்லாம் ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரி எல்லாம் எடுப்பானுங்க, பார்த்திருக்கீங்களா? ஆனா ரியலா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு இதை கூட
இவன் என்ன சொல்றான், எங்களுக்கு சாதகமாவே செய்யுங்க. அதுக்கு முதல் தடவையா ஒரு $6 மில்லியன் கொடுக்குறான். சும்மா இதை செய்யறதுக்கு 6 மில்லியன். அந்த சேட் ஜிபிடி அது உண்மையே தான் சொல்லும். அந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க அதை. ஆனா அதையும் போய் இது பண்ணி கொராப் பண்ணி அதை நீங்க என்ன எங்களுக்கு சாதகமா, இஸ்ரேலுக்கு சாதகமா பேச வைக்கணுமா? அதெல்லாம் நடக்காது, முடியாது சொல்லிட்டாங்க. சரியா? என்ன அவன் கொடுத்து அவன் செய்தாலும் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருங்க. என்ன சொல்ல வரான், இவன் இந்த வேலை செய்யறான். ஏன்னா அவன் செஞ்ச அநியாயத்தெல்லாம் மறைக்க நினைக்கிறான். ஆனா அவன் செய்த அநியாயங்கள் ஒண்ணு ஒன்னா வெளியாகுது. இன்னொன்னு என்னங்க, அவன்கிட்ட இருக்கிற 8வது அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் முடியுதுங்க. இப்ப அவன் அவ்வளோ வெப்பன்ஸ், அவ்வளோ மேஸ் டிஸ்ட்ரக்ஷன், அந்த பாம்பு அது இதுன்னு கொண்டு போய் பலஸ்தீன் மக்கள் மேல போட்டுங்க, கட்டடத்தை எல்லாம் உடைச்சானா இல்லையா? அதெல்லாங்க இப்ப இன்னைக்கு கனிவு செய்யற ஒரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஹிரோஷிமால போய் பாம்பு போட்டானே அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமா போட்டான் இங்க. ஹிரோஷிமால போட்டு நியூக்ளியர் வெப்பனை போட்ட ஹிரோஷிமா நகசக்கி அழிச்சானே, அதை விட டபுளா போட்டான் குண்டுகளை போட்டு. அந்த பலஸ்தீனு இன்ன வரையில அப்படி ஸ்டடியா நிக்கிறாங்க மக்கள். அவன் பாக்குறான், இன்னும் எங்க இருந்து இவங்கள வராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும்னா பல மாதிரியான வழிகள் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான். அப்போ இருந்து கொண்டே இருக்கிறாங்களே. அப்போ இவன் வந்துகிட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க, இதுலலாம் போய் இதுலயும் பலஸ்தீன் மக்களை பத்தியே தவறா பேசி ஹமாசி இஸ்புல்லா இவங்கத்தான் கெட்டவங்க, நாங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி காட்டுங்க, எப்படி இருக்க கதை, அப்படி போய் அவங்கள அப்ரோச் பண்ணி செய்யறாங்க. பணத்தை விரும்புறவன் செய்வான். இவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நடத்துறவங்க, சேட் ஜிபிடி வச்சு நடத்துறவங்க எப்படி முடிவு எடுக்கிறான்னு தெரியல. ஆனா இவன் போய் இப்படி எல்லாம் கேட்கறான். இத நேத்து தான் அந்த தகவல் எனக்கு தெரியும். சரியா? அப்போ அவனுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் முடிஞ்சு எந்த நாடும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இப்ப அவனுக்கு வெப்பன்ஸ் என்ன கன்னு பாம்பு அது எல்லாம் கேட்கறான். அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் இப்போ வந்துகிட்டு குடுக்கறது இல்லை. சரித்திரத்தில் இடம் பெற நான் உனக்கு ஒத்துழைச்சி செய்தேன், குழந்தைகளையும் பெண்களையும் கொல்வதற்கு நாங்களும் ஒத்துழைச்சோம் சொல்லி பரிவா உண்டா, எங்கள்கிட்ட இனிமே கேட்காத, நாங்க தரமாட்டோம். கெஞ்சுறான், கதறான். அப்ப அமெரிக்காட்ட கேட்கறான். அமெரிக்கா அது ஒரு பெரிய சைத்தான் உட்கார்ந்து இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இவங்க எல்லாம் அதாவதுங்க, நான் சொன்ன அழிவின் பாதையை சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட போறான். இவனுக்கு 80 வயசு ஆகுதுங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. ஆனா அவன் கூட சேர்ந்து மக்களை கொல்றோமே, பெண்களை கொல்றோம், குழந்தைகளை கொல்றோமே, அப்பாவிகளை கொல்றோமே, இந்த ஒரு உணர்வு இருக்கா பத்திலாங்க. அல்லாஹ் சொன்னா மனுஷன் சில இடங்கள்ல மிருகத்தோட மோசமா போவான்னு தான் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் மிருகம் சொல்றது கூட லைக்ல, மிருகத்தை விட கேவலமானவங்க. அந்த நிலைக்கு போயிட்டான் நெத்தன்யாவும் டொனால்ட் ட்ரம்ப். இன்னும் பின்னால இருக்கானு 4 பேரு. அது ஒரு தனி சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன். என்ன கேடு கட்டவங்க, ஈவரக்கம் இல்லாதவங்க, ஈவரக்கம் என்னன்னு தெரியாது. நாங்கத்தான் மனுஷன், நாங்கத்தான் வாழணும், மற்றவங்க எல்லாம் சாகணும்னு கோட்பாடு, அவங்களோட கோட்பாடு ஜியோனிசம். சரியா? ஓகே, அதுல நான் விரிவா நான் அடுத்த தடவை உங்கள்ட்ட பேசுறேன். 10வதாக அதாவது இப்போ அமெரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, நீ இவ்வளோ காசை கொண்டு போய் நீ நெத்தன்யாவுக்கு செலவு பண்றிய இஸ்ரேலுக்கு, எங்க நிலைமைய பாத்தியா? நீ பிரசிடன்ட் ஆகுனது எங்களுடைய நிலைமைய எங்களுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு தான் நீ பிரசிடண்டா இருக்க. எங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, நாங்களும் வறுமை கோட்டுக்கெல்லாம் வந்துட்டோம், நாங்க எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, எங்களுடைய ஹெல்த், இதெல்லாம் நீ கவனிக்காம எங்களுக்கு நீ செலவு பண்ண வேண்டிய காசை பூரா அங்க அனுப்புறிய, அந்த அநியாயம் செய்யறானா அவனுக்கு அனுப்புறிய, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றாங்க, உங்களுக்கு ஹெல்த்ல எந்த ஒரு பலகீனம், எந்த ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இஸ்ரேல பாதுகாப்பு செய்வேன். எப்படி
இப்படி பதில் சொல்றான். மக்கள் கேக்குறாங்க. அட படுவா ராஸ்கோலு, இதுக்குதான் உன்னை நாங்க பிரசிடண்டா போட்டோமா? இருக்குடா, உனக்கு ஒரு நாள் இருக்கு, வருது, வந்து கொண்டே இருக்குது. நீங்க என்னத்தையெல்லாமோ சிந்திச்சு அநியாயத்தை செய்து சாதிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு மக்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னுங்க, இப்ப இடையில செய்தான் நெத்தன்யாஹூ, அவனுக்கு நிறைய கேஸ். எதுல? அவன் இஸ்ரேல் கோர்ட்ல அவனை சார்ஜ் பண்ண போறாங்க. எல்லாமே இங்க லஞ்ச ஊர்வலிங்க, லஞ்ச பேர் வலியவன். இவன் செய்யற லஞ்சம், அவ்வளோ லஞ்சம். இன்னைக்கு அவனை சார்ஜ் பண்ண போறாங்க. இவரு டொனால்ட் ட்ரம்ப்லாம் பிரசிடென்ட், இஸ்ரேல் ஒரு பிரசிடென்ட கோரிக்கை வைக்கிறாரு, விட்டுருங்களம்பா, உங்க நாட்டுக்காக ரொம்ப கொலைகளை செய்திருக்காங்க, குழந்தைகளெல்லாம் ரொம்ப கொள்ளுருக்காக இல்ல, அப்ப நீங்க விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். அவன் பிரசிடென்ட் சொல்றான், நான் அதெல்லாம் நான் கொடுத்துட முடியாது, மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், இஸ்ரேல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு. ஆனா அதனால இவன் என்ன செய்யறான், பிரசிடென்ட்க்கு கொடுக்குறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ரஸ்வா, பிரைட், லஞ்சம் அவன் கொடுக்குறான். அவனுக்கு பிரசிடென்ட்க்கு நான் அவ்வளோ தரேன், என்ன என் கேட்ஸ நீ பாடன் போட் மாதிரி என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வேற நெத்தன்யாஹூ இஸ்ரேலோட பிரசிடென்ட்க்கு என்ன லஞ்சம் கொடுக்க வந்துட்டான். இப்ப எல்லாம் தெரியுது, மறைக்கலாம் முடியல, எல்லாம் அம்பலத்துக்கு வருது. என்ன 12வதாக அவங்க அந்த போரை நிப்பாட்டின நோக்கமே ஒரு பொய்ங்க. அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து செய்த ஒரு பெரிய சதி. அவங்க போர்லாம் நிப்பாட்டுறதுக்காகலாம் முயற்சி செய்யல, தெரியுதுங்களா? அப்ப இது இன்னைக்கு தெரிய வந்துருச்சு. போருடைய சட்டங்களை ரொம்ப மீறலாம். போர்ல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம எக்ரி பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் மீறினா போருடைய கண்டிஷன்களை மீறின மாதிரி ஆகுது, ஏன்னா உடன்படிக்கையை மீறின மாதிரி வருது. அதை ரொம்ப செய்யறான் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அந்த அமெரிக்கா என்ன செய்யறான், சில நேரம் இவங்க செய்யற அநியாயம் தெரியுது என்ன இஸ்ரேல். ஆனா இருந்த போதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சாதகமா தான் பேசுறான். பத்தியலாங்க, இது உலகம் பார்க்குதுங்க, இன்னைக்கு மறைக்க முடியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சமா ஆகுது. அவங்க அழிவின் பாதை நெருங்கி கொண்டே இருக்குது. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏண்டா அவ்வளோ குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகளை பொண்ணிய அவங்க அசைக்க முடியாத நம்பிக்கை என் மேல வச்சிருக்கிறாங்களே, நான் அவங்கள பாதுகாப்புன்னு விட்டுருவேனா? அவங்கள அப்படியே விட்டுருவேனா? அல்லாஹ் செய்தானா ஏதோ ஒரு கல்லுல 2 மாங்கா. உலகம் பூரா படிப்பினை பெறணும், இந்த மக்களுக்கு கண்ணியம், உயர்வு எல்லாம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஒரு நல்ல நிலை கொண்டு வருவான். அதுக்கா சரி, அதை செய்யறானா? இப்ப அவனுக்கு இந்த பிணை கைதிகள் கிடைச்சிட்டாங்க, அதுக்குதான் பாடுபட்டான். பிணை கைதிகளை இவங்களும் அக்ரிமெண்ட் பிரகாரம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம இந்த yellow லைன் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, இதை விட்டு நீ இப்ப அங்கிட்டு போகணும், நம்ம 2வது கட்டத்துக்கு போறோம், போருடைய 2வது கண்டிஷனுக்கு. ஏன்னா அப்படின்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். யாரு? ஹமாஸ்லாம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சிடணுமா, இவர்கிட்ட சரணடைகிற மாதிரி செய்யணுமா. ஏண்டா போர்ல அதுல ஒரு கண்டிஷன். அது போர் நடக்கும் போது அவங்களுடைய டிஃபென்ஸ்க்கு அவங்க ஆயுதம் வச்சுதானே இருப்பாங்க. நீ வச்சிருக்கியா இல்லையா? அது எப்படி அதெல்லாம் கொடுத்துருன்னா உன்னை நம்ப முடியுமா? அதை கொடுத்த பிறகுதான் உனக்கு கொண்டாட்டமாச்சே, எல்லாத்தையும் தீர்த்து கட்டுவிய. ஸோ அதுக்கு நாங்க முடியாது, எந்த காலமும் முடியாது. பலஸ்தீன் ஒரு அதாவது இயக்கத்தை உருவாக்கி, அதுல இருந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அவங்கள்ட்ட வேணா நாங்க ஒப்படைக்கிறோம். பலஸ்தீனுடைய புது அரசாங்கம் உருவாம அவங்கள்ட்ட வேணா ஒப்படைக்கிறோம், ஓன்ட்ட ஒப்படைக்க மாட்டோம். ஒன்னு நம்ப முடியாது, நீ நம்பி கழுத்தா இருக்கிறவனாச்சே அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம். அப்புறம் இங்க 13வதாக ஐசிசி, ஐசிஜே இவங்களெல்லாம் மிரட்டுறாங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு, அது இன்னொன்னு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். 2 கோர்ட் இருக்குங்க உலகத்துல, பெரிய கோர்ட் இதுதான். இவங்க 2 பேரும் முடிவு செய்துட்டாங்க, இவன் செய்யறது ஜெனசைட். யாரு?
சைத்தான் யாவு அவன் கூட்டணி எல்லாம் செய்யறது பெரிய ஜெனசாயிட்டு இந்த மக்கள், அதாவது மக்களை ஒழிச்சு கட்டணும், குழந்தைகள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் கொல்லணுங்கிற ஒரு ஜெனசாய் தான் ஜெனசாய். ஏன்னா அதாவது என்ன ஒழிப்பு, அதாவது அந்த மக்கள் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொல்லணுங்கிற ஒரு திட்டத்துல தான் இவன் செய்தான். பட்டின சாவு, பட்டின போட்டு அவங்கள சாகடிச்சான். இதெல்லாம் ஆதாரபூர்வமா கிடைக்குதுங்க. சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் இன்னும் எவ்வளோ பேருங்க அந்த ஐசிஜேக்கு இந்த ஆதாரங்களை வைக்கும்போது அவங்களும் அதன் பிரகாரம் முடிவு செய்துட்டாங்க. இவன் மிரட்டுறான், நீ இப்படி செய்தனா என்ன நினைச்சுக்கிட்டே இருக்க, நான் உன்னை பழி வாங்குவேன், உனக்கு அந்த செங்ஷன், இந்த பொருளாதார சட்டத்தை போடுவேன், உனக்கு பாதிப்பு ஏற்படும், என்னென்னமோ சொல்றான். போடா, நீ எதையும் செய்யடா, அநியாயத்துக்கு நாங்க உடந்தையாகவே மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாங்க. ஐசிஜே. அதுல முக்கியமானது நம்ம கரீம் கான், ஷாருக் கான் இல்லைங்க, கரீம் கான். அவர் தாங்க இந்த கோர்ட்ல கடைசி வரையில நின்று இவனுக்கு அந்த வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட். இப்ப எந்த நாடுக்கும் போக முடியாது, குறிப்பிட்ட எத்தனையோ நாடுகள் உலகத்துல, அந்த நாடு இவன் காலை வச்சான்னா இவனை உடனே அரெஸ்ட் பண்ணலாம். நியூயார்க்ல புதுசா வந்திருக்காருல்ல நம்ம ஜஹ்ரான் மம்டானி, அவர் மேயர் ஆக போறாரு ஜனவரியில இருந்து. எங்க? நியூயார்க்ல பெரிய சிட்டி, எங்க? அமெரிக்கால. அவ்வளோ பெரிய இடம் அது ஒரு ஸ்டேட். அத அதுல அவர் மேயரா வராரு. இவன் அங்க போக இருந்தான்னா நான் உடனே அரெஸ்ட் வாரண்ட் வெளியாக்குவேன். என்ன NYPD, என்ன நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அரெஸ்ட் பண்ணுங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவனை அரெஸ்ட் பண்ணுவேங்கிறாருங்க நெத்தன்யாவுக்கு கதிகலங்குற எவ்வளவு பெரிய அவமானம். அமெரிக்கா போனான்னு என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு. அப்போ இந்த மாதிரியா நிறைய இருக்குங்க. நான் எல்லாத்தையும் இங்க பேசி நிக்க முடியாது, குறிப்பிட்ட சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்றேன். இவன் செய்த அநியாயங்கள் எவ்வளோ, இதெல்லாம் எங்க கொண்டு போவோம் கடைசியா? அழிவின் பாதைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டு பேரும் மச்சின அண்ணன் தம்பி மாதிரி ஆயிட்டாங்க. இவன் செய்யற எல்லா அநியாயத்தையும் அவனுக்கு பங்கு இருக்கு. அவன் ஆயுதம் கொடுக்கலன்னா இவன் இந்த நிலைக்கு வர முடியாது. சைத்தானியாவும் இந்த சைத்தானம் வந்துருச்சு. அந்த சைத்தானும் என்ன ஆயுதத்துக்கு மேல ஆயுதம் கொடுத்து மக்கள் எல்லாம், அவன் மக்களே அமெரிக்கால காரி துப்புற மாதிரி வந்துட்டான். சில நேரங்களை பாருங்க, மெண்டலான மாதிரி பேசுறாங்க டொனால்ட் ட்ரம்ப். ரொம்ப நான் சொல்ல முடியாது, ஏன்னா டிக்டாக்ல இருக்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம பேசுறதெல்லாம் உங்கள்கிட்ட சேராது, பிளாக் பண்ணிடும். அதனால ஏன்னா இப்போதுக்கு இந்த தகவலை உங்களுக்கு நான் தரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க நல்லா விளைவிக்கலாம். அல்லாஹ் அவங்கள கைவிடல. பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்கு. இவனுக்கு அழிவின் பாதை கிட்ட வந்து கொண்டே இருக்கு. என்ன சைத்தான்யாஹூ, டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் உடைய சியோனிசம் என்ற கோட்பாடு அழிந்துவிடும். ஏன்னா அமெரிக்கா அவனும் சொல்றான் கிரேனா டொனால்ட் ட்ரம்ப், நானும் ஒரு யூதன் தான். யூதன் சொல்லிக்கிறதுல அவ்வளோ பெருமைப்படுறாங்க. அவங்க உலகத்துல எவ்வளோ பெரிய அநியாயக்காரன்னு உலகத்துக்கே இன்னைக்கு தெரியுது. மிரட்டி வச்சிருந்தான். மிரட்டலுக்கெல்லாம் ஒன்னும் நாங்க பணிய மாட்டோம், போட அப்படின்னுட்டாங்க. எல்லாம் வீர சிங்கமா பேச வந்துட்டாங்க. எந்த நாட்டுக்கு போனான்னு துரத்தி விடுறான். போடா, இதுல கலந்துக்காத, அந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ இருந்தேன்னா நாங்களாம் கலந்துக்க மாட்டோம். சில நாடுக இவன் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நுழையிறானே, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இவன் இஸ்ரேல நீ உள்ள நுழைச்சின்னா நாங்க எங்க நாடுலாம் இதுல பங்கு பெறாது. அழுத்தங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால நான் இதோட முடித்துக் கொள்கின்றேன். அடுத்து உங்களிடம் தகவல் இருக்கும்போது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் இதோடு முடித்துக் கொள்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.